அப்ப இன்னைக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கிறோம். என்னது வர்க்கமூலம் அப்படிங்கிற இந்த ஸ்கொயர் ரூட் பார்க்கிறோம். இந்த क्वेश्चन வந்து அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. இந்த क्वेश्चन ரொம்ப முக்கியமான क्वेश्चंस. இத நான் கொஞ்சம் நல்லா பாத்துக்கலாம். ரைட். இப்ப ஸ்கொயர் ரூட் அப்படினா ஒரு ரூட்டுக்குள்ள நிறைய மறுபடியும் ரூட் வந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன பண்ணனும்? கடைசியில இருந்து வரணும். மறுபடியும் வரதுல எழுதுவோம். 43 பிளஸ் 33 ஸ்கொயர் 31 பிளஸ் 21 பிளஸ் 11 பிளஸ் 25 11 ஸ்கொயர் மறுபடியும் 25 ஸ்கொயர். இப்ப இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கடைசி பக்கம் இருந்து கூட்டிட்டு வரணும். கடைசி பக்கம் இருந்து கூட்டிட்டு வந்தா அப்படியே கொடுத்துது क्वेश्चन. இது வந்து क्वेश्चन. இது அப்படியே என்ன பண்றது பாருங்க. இப்ப I × 25 இது ஒரு ரூட் அடிச்சிட்டோம். இந்த 5ம் இந்த 11ம் கூட்டினா 16. ஓகேவா? இந்த 16 இங்க எங்க இருக்கு? 16. 16க்கு 4. இது எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இந்த இடத்துல 4 கிடைக்குது. ஓகேவா? இந்த 16க்கு ரூட், இந்த 16க்கு ரூட்னா 4. இந்த 4ம் 21 25. 21 4 25. இந்த 25க்கு ரூட் கண்டுபிடிச்சா 5. இப்ப அப்படினா இதோட முடியுது. இப்ப நமக்கு இங்க ரிமைனிங் 5 தான் இருக்கு. இந்த 5 கொண்டு வந்து இங்க போட்டோம்னா 31 ஒரு 5 36. 36க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு பார்த்தா 6. இப்ப இதெல்லாம் புரியுது. இங்க 6 இருக்கு. இந்த 6 கொண்டு வந்து 43 கூட ஆட் பண்ணா 43 ஒரு 6 49. ஸ்பீடா போட்டுங்க. புரியுதான்னு பாருங்க. இதுக்கு வந்து ஆன்சர் 7. அப்படியே வரிசையா அப்படியே வந்துட்டோம். விட்டு விட்டா லைனா கொண்டு வந்து அப்படியே டக்குன்னு கொண்டு வரணும். ஆன்சர் 7.